ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் ஸ்ரீ ராகவேந்திர சரஸ்வதிபாயிடம் ஆண்டவன் எதை நடத்தி வைப்பான் என்பது யாருக்குமே தெரியாத போது நீ ஏன் கலங்குகின்றாய், எல்லாம் காலையில் பார்த்து கொள்ளலாம் சரஸ்வதி என்று தன் மனைவியை அனுப்பிவிட்டு அதிக மனச்சுமையோடு படுக்கையில் சாய்ந்தார் வேங்கடநாதர் என்று நேற்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். பின்னிரவு நேரம். ஆழ்ந்த உறக்கத்தின் ஊரே ஆழ்ந்திருந்தது. ஆனால் வேங்கடநாதருக்கு மட்டும் சரியானபடி நித்திரை வரவில்லை. அவரது மனோநிலை அவரை உறக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டே இருந்தது. லேசாக உறக்கம் பிடிக்கும். உடனே ஸ்ரீ சுசீந்திரர் சொன்ன வார்த்தைகள் இவரின் செவிகளில் ரீங்காரமிடும். உறக்கத்தின் வாயிலில் சென்றவர் குழம்ப பின் அந்த வலைக்குள் வந்து விழுந்து விடுவார். இப்படியாக தவித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த அறையில் சில்லென்ற காற்று வழக்கத்திற்கு மாறாக வினோதமாக வீசியது. அந்த காற்றின் ஊடே தேவலோகத்து மலரின் நறுமணத்திற்கேற்ப ஒருவித மனம் அவரின் நாசியை நிறைத்து மனதை லேசாக்கியது. வெறுமன கண்களை மூடியிருந்த வேங்கடநாதர் வித்தியாசமான சூழ்நிலையால் மெல்ல கண்களை திறந்தார். அவருக்கு கண்களையே சரியானபடி திறக்க முடியவில்லை. ஏதோ ஒரு பேரொளி அந்த அறை முழுவதும் வியாபித்திருந்ததை உணர்ந்தார். தெய்வமே, இது என்ன விளையாட்டு என்று எண்ணிய வண்ணம் கண்களை முழுவதுமாக திறந்தார். அவரின் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. தான் காண்பது கனவா நனவா என்றே அவரால் அனுமானிக்க முடியவில்லை. இது வெறும் பிரமையோ என்று பிரமித்து போனார். சற்று தூரத்தில் இனிமையான சின்னஞ்சிறு மணிகளின் கிணுகிணுப்பென்ற சப்தம் சப்தஸ்வரங்களாக ஒலித்தது. பார்வையை அந்த திக்கில் செலுத்திய போது ஆஹா ஆஹா என்று அவர் மனம் துள்ளியது. அங்கே தெல்ல தெளிவாய் தூய உடை உடுத்திய ஒரு வனிதை அல்லவா நின்று கொண்டிருந்தால், பாரிஜாதம் முதலான பல்வேறு மலர்களின் நறுமண கலவையும் மணிகளின் தேனான இசையும் அவரை ஸ்தம்பிக்க செய்தன. உடனே அவர் எழுந்து அமர்ந்தார். அந்த தேவதை மெல்ல ஆடி அசைந்து வேங்கடநாதனின் அருகில் வந்ததும், இந்த பெண்மணி யாராக இருக்கும்? ஒன்றுமே புரியவில்லையே. தேவலோகத்து கன்னிகையா, மோகினியா, கிண்ணறியா, சகல ஆபரணங்களையும் அணிந்திருக்கின்றாளே. அப்படியானால் இவள் ஒரு தெய்வ திருவுருவமா? சகல சாஸ்திரங்களும் இவள் உடம்பில் பளிச்சிடுகின்றனவே. அப்படியானால் இவள் ஒரு என்று ஆச்சரியத்தில் மூழ்கி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த தேவதை வேங்கடநாதனின் அருகில் வந்து அமர்ந்தது. அம்மா, நீ யாரம்மா என்று கேட்க வேங்கடநாதர் நினைத்தார். அப்படி நினைக்கும் போது வேங்கடநாதா என்று அந்த பெண்மணி அழைத்ததுமே தாயே என்றார் தன்னை மறந்து. பதட்டப்படாதே வேங்கடநாதா, நீ ஒரு நிலையில் இல்லாததால் உன்னால் என்னை யாரென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னுடைய அருகில் வந்து அமர்ந்த பின்னரும் என்னை உனக்கு புரியாதபடி உனது மனதின் சஞ்சலங்கள் தடுக்கின்றன என்றவாறே தேவதை சிரித்தாள். அந்த சிரிப்பொலி ஒரு அருவியைப் போல சரளமாக உதிர்ந்தது. வேங்கடநாதர் மேலும் குழம்பினார். என்ன வேங்கடநாதா, இன்னமும் உன்னால் என்னை கண்டுகொள்ள முடியவில்லையே. உன்னிடத்தில் நான் ஒருவள்தான் வெகு காலமாக வாசம் செய்து வருகின்றேன். அதனால்தான் நீ எல்லோரையும் விட அறிவில் சிறந்தவனாக விளங்குகின்றாய். தாயே, நீங்கள் தான் சரஸ் சரஸ்? ஆம் வாங்கினாதா, ஆம், மிக்க சரி. நான் கல்வி கடவுள் கலைவாணியே தான். உன்னில் புதைந்து கிடக்கும் மன கிளேசங்களை போக்குவதற்காகவே உன் முன் இப்போது தோன்றியிருக்கின்றேன். பாக்கியம் தாயே, பாக்கியம். வேங்கடநாதன் உணர்ச்சி வசப்பட்டார். உனது கடமைகளை உணர்த்தி உன்னை கடாட்சிக்கவே நான் வந்திருக்கின்றேன். ஸ்ரீ வேதவியாசர் பிரம்மசூத்திரங்களால் என்னை தோற்றுவித்தார். உன்னுடைய குலகுருவான ஸ்ரீ மத்வாச்சாரியாரோ பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதினார். அது காமதேவனிடமிருந்து பாலை கறந்து எனக்கு ஊட்டி வளர்த்ததைப் போலாகும். ஸ்ரீ மத்வரின் சிரேஷ்டமான சிஷ்யர்களான அசோபிய தீர்த்தராலும் ஸ்ரீ ஜெயதீர்த்தராலும் நான் நன்கு வளர்ந்தேன். அவர்களால் வளர்க்கப்பட்டேன். அதன் பின்னர் சர்வ வல்லமையும் பொருந்திய ஸ்ரீ வியாசராஜரின் ஆதரவால் நான் யௌவனத்தை தாண்டினேன்.
அவர் அருளிய கிரந்தங்களான தர்க்கதாண்டவம், நியாயாமிர்தம், சந்திரிகை போன்றவற்றால் நான் மிகவும் வனப்பு மிக்கவளானேன். பொலிவும் பூரிப்பும் அவரின் கிரந்தங்களால் தான் எனக்கு ஏற்பட்டது. அதன் பின்னர் தளிர்குடியான எனக்கு என்னுடைய அனுகிரகத்தினால் கண்டகோத்தாரா என்ற நூலை ஏற்றி எனக்கு காணிக்கையாக்கி என்னை அலங்காரம் செய்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். தத்வமாணிக்கிய பீடே என்ற கிரந்தத்தால் என் உடலில் அழகு சேர்ந்து நியாய மௌத்திகாமாலா என்ற நூலால் பலவித அழகான சொல் ஆபரணங்களை அறிவித்தார். அதில் அவரும் மகிழ்ந்தார், நானும் அவரால் மகிழ்வுற்றேன். பிறகு ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் தர்க்கதாண்டவத்திற்கு பாஷ்யம் எழுதி பலவித விவாதங்களை ஏற்படுத்தி சபைதோறும் என்னை அரங்கேற்றி ஆட வைத்தார். ஸ்ரீமத் பாகவதத்திற்கு உரை எழுதி திக்கெட்டும் என் புகழை பரப்பினார். சுபத்ரா பரிணயம் என்ற நாடக நூலால் நான் நானிலமெங்கும் உலாவல் வரலானேன். அவரின் நாடக மேடையில் ஓடி விளையாடலானேன். வெங்கடநாதா, என் உடம்பில் படர்ந்திருக்கும் சந்திரிகாவிற்கு சுதாதான் ஆதாரம். சந்திரிகாவும் சுதாவும் பட்டு போகாமல் காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன் ஒருவனால் மட்டுமே அது முடியும். நீதான் அதை நிறைவேற்ற வேண்டும். ஸ்ரீ வேதவியாசரின் ஆஞ்ஞைப்படி மூலராமரை பூஜித்து ஆராதிப்பவர்களிடம் நான் பரிபூர்ணமாக வாசம் செய்து வருகின்றேன். இப்போது உனது குரு சுசீந்திர தீர்த்தரிடம் நான் வாசம் செய்து வருகின்றேன். இன்னும் 2 ஆண்டுகள் வரை மட்டுமே அவரிடம் இருப்பேன். அதன் பின்னர் மூலராமரை பூஜிக்க ஒரு உத்தமமான சந்நியாசி தேவைப்படும். உத்தமமான சந்நியாசிகளால் தான் மூலராமரை ஆராதிக்க முடியும். அவர்கள்தான் ஆராதிக்க வேண்டும். அந்த உத்தமமான சந்நியாசியாக நீ மாற வேண்டும். உன்னால் தான் அந்த ஸ்தானத்தை நிறைவாக நிறைவு செய்ய இயலும். ஆதலால் பிராமணசேஸ்வரே, நீ சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டே ஆக வேண்டும். இது கலைவாணியின் கட்டளை மட்டுமல்ல, விதியின் கட்டளையும் கூட. உன்னால் இந்த விதியின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க இயலாது. என்னுடைய கடாட்சம் உன்னை சந்நியாசத்தில் கட்டுண்டு வைக்கும். உம்மால் தான் தெய்வ நம்பிக்கை புனர்வாழ்வு பெறும். நியாய தர்மங்கள் புத்துயிர் பெறும். வைஷ்ணவ சித்தாந்தம் உலகெங்கும் வேரூன்றி கிளை விரப்பி செழிக்கும். சந்நியாசம் ஏற்று ஸ்ரீ மூலராமரை பூஜிக்கும் தகுதியுள்ள உம்மால் தான் லோகம் மேற்படி விஷயங்களை சேமமடையும். இல்லையே தெய்வ நம்பிக்கை அற்றுப்போகும். வைஷ்ணவ சித்தாந்தம் நலிந்து சிதைந்து அழிந்தே போகும். அவ்வாறு நசிந்து போகவும் நான் விடமாட்டேன். சுயநலத்தை விட பொதுநலன்தான் கவனிக்கப்பட வேண்டியது. லோகத்துக்கு சேமமளிக்க எல்லாராலும் முடியாது, ஆனால் உன்னால் முடியும். ஆதலால் நீ உன்னை லோகத்துக்கு அர்ப்பணித்தே ஆக வேண்டும். இது பிரம்மன் விதித்த விதி. உன்னிடம் நான் பூரணமாக வாசம் செய்ய வேண்டும் என்பதும் பிரம்மாவின் கட்டளை. அதனால்தான் இன்று உன் முன்னாலே தோன்றினேன். எனவே தெளிந்த மனம் பெற்று நீ சந்நியாசம் மேற்கொள்வாயாக என்று கூறி வேங்கடநாதருக்கு மந்திரோபதேசம் செய்வித்து மூல மந்திரத்தை ஓதி ஸ்ரீ சரஸ்வதி தேவி அங்கிருந்து மறைந்தார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.